वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। कृषिगौरक्ष्य वाणिज्यं वैश्यकर्मस्वभावजम् परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். कृषिगौरक्ष्य वाणिज्यं वैश्यकर्मस्वभावजं परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम्। ओम नमो भगवते वेंकटेशाय. க்ஷத்ரியனுடைய தர்மம் என்ன, பிராமணனுடைய தர்மம் என்ன என்பதை கீழே பகவான் 2 ஸ்லோகங்களினால் நிரூபித்தான். இப்பொழுது 3, 4 என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய வைஷ்யர்கள் மற்றும் வேளாளர்கள் இவர்கள் குறித்ததான தர்மங்கள் என்ன என்பதை உபதேசிக்கிறான். அன்பர்களே, மறுபடியும் அதை வலியுறுத்தக்கூடியது என்ன தெரியுமா? இந்த வித்தியாசம் என்பது எதனுடைய அடிப்படையில் வந்தது என்றால் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ் தமசு குணத்தினுடைய அடிப்படையில் வந்தது. மற்றவர்களுக்கு மற்ற குணமே இல்லை என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு இந்த குணமே கிடையாதா? வேளாளரிடத்தில் ஒரு சாத்விக குணம் இருக்க முடியாதா? க்ஷத்ரியனிடத்தில் சாத்விக குணம் இருக்க முடியாதா என்பதான ஒரு கேள்வியே இங்கே எழாது. ஏனென்றால் இவைகள் அவற்றினுடைய கலப்புகள் தான் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு அற்புதமான பிரமாணம் வாக்கியத்தை நாம் இப்பொழுது இங்கு பார்க்க வேண்டும். நேற்றைய உபன்யாசத்தில் நம்முடைய ஆழ்வார்கள் அவர்களுடைய பெருமையெல்லாம் நாம் பார்த்தோம். நம்மாழ்வாரை காட்டிலும் பரமசத்வர் சாத்வீக குண சம்பூர்ணர் வேறு யார் இருக்க முடியும்?
அந்த நம்மாழ்வாரிடத்தில் நாதமுனிகள் உபதேசம் பெற்றார். அந்த நம்மாழ்வாரிடத்தில் மதுரகவி ஆழ்வார் உபதேசம் பெற்றார். பூரணமான பாண்டித்யம் பெற்றவர், 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவர், உயர்ந்த அந்தன குலத்தில் பிறந்தவரான மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாருக்கு சிஷ்யரானார். நாதமுனிகளும் அவருக்கு சிஷ்யரானார். இப்படியெல்லாம் பெருமைகள் சொல்லப்படுகின்றன. அந்த குலத்தில் பிறந்தான் ஒருவன். நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அந்தணர் குலத்தில் பிறந்தும் அந்த குலத்திற்கு தகுந்த நடத்தை இல்லாதவனாக இருந்தானேயானால் அவனுக்கு பிரம்மபந்து என்பதாக பெயர். பிரம்மபந்து என்பதாக பெயர். பொதுவாக பந்து என்றால் உறவு என்னும் பொருள்தான். ஆனால் இந்த இடத்தில் பிரம்மபந்து என்பது கேலி செய்யும் வார்த்தை. இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு இவன். அந்தணர் என்போர் அறவோர் என்று திருவள்ளுவரும் நமக்கு சொல்லுகிறார். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை பேச வேண்டும். பிறரை கெடுப்பதற்கு நாம் எப்பொழுதும் யோசித்துக் இருக்கக்கூடாது. மற்றவரை கேலி செய்வதை கண்டு அல்லது கேலி செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்து கொண்டு நாம் ஆத்ம திருஷ்டி அடையக்கூடாது. அப்படி ஒருவனுக்கு அது போன்றதான எண்ணம் ஏற்பட்டது என்றால், உயர்ந்த அந்தன குலத்தில் பெரிய பெரிய மகனீயர்கள் பிறந்த அந்தன குலத்தில் பிறந்திருந்தும் அவனுடைய பிறவி மிக மிக நீச்சமானது. இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தில் நாம் கவனிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக கைசிக ஏகாதசி என்று ஒரு திருநன்னாள் வரும். அந்த கைசிக ஏகாதசியினுடைய மேன்மை என்ன தெரியுமா? நம்பாடுவான் என்ற பாணர் குலத்தில் பிறந்த ஒருவன் திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமாளை சேவிப்பதற்காக வந்தார். அப்பொழுது பெருமாள் தனக்கு நேராக இருந்த துவஜஸ்தம்பத்தை சற்றே நகர்த்தி வைத்து மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருந்த தன்னுடைய திவ்ய சேவையை அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த பாணர் குலத்தில் பிறந்த ஒருவர் கோவிலுக்கு வெளியில் இருந்து தன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் துவஜஸ்தம்பத்தையும் நகர்த்தி வைத்தார். இன்னைக்கும் நீங்க திருக்குறுங்குடி திவ்யதேசத்திற்கு போய் பெருமாளை சேவிச்சிங்கன்னா அந்த பெருமாள் சந்தைக்கு நேரெதிர தான் எல்லா திருக்கோவில்களிலும் பெருமாள் சந்தைக்கு நேரெதிர அப்படி நூல் பிடிச்சா மாதிரி கரெக்டாக துவஜஸ்தம்பம் இருக்கும். ஆனால் திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் மட்டும் அந்த துவஜஸ்தம்பம் விலகி இருக்கும். நேராக பெருமாள் சேவையை மறைக்கக்கூடாதுன்றதுக்கோசரம். இதெல்லாம் நாம கவனிக்கணும். அப்போ பெருமாள் அவருக்கு முக்தி கொடுத்தார். அவர் மட்டும் இல்லை, அவர் சபதம் செய்து வைத்து வந்த காரணத்தினால ஒரு பிரம்மரக்ஷஸுக்கும் முக்தி கொடுத்தார். இவ்வளவு பெருமைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு இடத்துல சில குணங்கள் சில சமயத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. அதாவ அபிவிருத்தி பண்ணிக்கணும். அபிவிருத்தி பண்ணிக்கணும். க்ஷத்ரியனுக்கு சௌரியம், தேஜா, திருதிஹி, தாக்ஷ்யம், யுத்தே சாப்யபலாயனம், தானம், ஈஸ்வரபாவச்ச, க்ஷாத்திரம் கர்ம சுபாவஜம் என்று க்ஷத்ரிய தர்மம் சொல்லப்பட்டது. அடுத்தது வைஷ்ய தர்மத்தை சொன்னார். கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம், கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம், வைஷ்ய கர்ம சுபாவஜம். பயிர்த்தொழில், அவர் பயிர்த்தொழில் செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும். கௌரக்ஷ அப்படின்னு அர்த்தம் மாடுகளை மேய்ப்பது, பசுக்களை பெருக்க வேண்டும். மாடு என்பதற்கே செல்வம் என்பதுதானே பொருள். மாடு கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை என்று சொல்கிறார்களோ, அந்த மாடு சப்தத்திற்கே நாம் என்ன பண்றோம்? செல்வம். இப்போ மாடு செல்வம் போயிடுது, டிராக்டர் செல்வம் வந்துருது. இப்போ அதனால தான் விவசாயமே போயிடுது. மாடுகள் உழுத பொழுது நமக்கு விவசாயம் நல்ல விருத்தியாக இருந்தது, நன்னா அபிவிருத்தியாச்சு. மாடுகளை கைட்டு விட்டு எப்போ டிராக்டர் போட்டு ஆரம்பித்தோமோ சீக்கிரம் வேலை நடக்கும், எல்லாம் எளிமையாக வேலை நடக்கும், எல்லா காரியம் நம்ம ஜாலியாக பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு அதை கொண்டுந்தோமோ இப்போ என்ன எடுத்து நேர் விவசாயம் போயிடுச்சு. கவனிச்சேடாத, ஜீவனுள்ள மாடுகளை கொண்டு ஜீவனுள்ள மனிதர்களாலே செய்யப்பட்ட பொழுது விவசாயம் என்பது பல்கி பெருகி பன்மடங்காக பயனளித்தது. ஜீவனுள்ள பூமியில் ஜீவனற்ற டிராக்டரை கொண்டு மிஷின்ஸை கொண்டு நாம் இறக்கினதுனால என்ன ஆயிடுது? நமக்கு அந்த விவசாயம் படுத்து விட்டது. நான் அதுக்கோசரம் மிஷினரிஸ் வேண்டாம், மிஷின்ஸ் நமக்கு யூட்டிலைசேஷன் இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் மாடுகளை போஷிப்பதை மறந்து விட்டோம். கூட்டம் கூட்டமாக பசுக்களை மேய்த்ததை மறந்து விட்டோம். கூட்டம் கூட்டமாக காளைகளை இனப்பெருக்கத்திற்கு உபயோகித்ததையும்
கடினமான காரியங்களை செய்வதற்கு உபயோகித்ததையும் நாம் மறந்து விட்டோம். கிருஷ்ணனுடைய குலமே என்ன, மாடு மேய்க்கும் குலம்னு சொல்றாள் இல்லையா கிருஷ்ணனை. அந்த குலத்தில் பிறந்தவன் தான் அவன். கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் இவை சுபாவமாகவே ஏற்பட்டவை. வைஷ்யம் கர்ம சுபாவஜம், வைஷ்யருக்கு உரியதான செயல்களாக சொல்லப்பட்டிருக்கு. பரிச்சரியாத்மகம் கர்ம, அன்பர்களே இந்த பதம் ரொம்ப அற்புதமான பதம். பரிச்சரியாத்மகம் கர்ம, அவர்களுக்கு மற்ற இந்த வேளாளர் என்பவர்களுக்கு இந்த மூவருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இவருடைய அந்த வேளாளருடைய சப்போர்ட் இல்லைன்னா மூவர்களால் மற்ற காரியமே பண்ண முடியாது. இவராக மெயின் சப்போர்ட்டாக இருக்கணும். இது அவரவர்கள் முன் செய்திருக்கக்கூடிய கர்மாவின் படியாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிறப்பு, அந்த பிறப்பு அதற்கு தகுந்தாற் போலே காரியங்கள். கிருஷி, கிருஷின்னு அர்த்தம் கர்ஷணம் என்பதாக பெயர். இழுத்தல், பயிர் விளைவிப்பதற்கு சாதனமாக பூமியை நன்கு ஊடுதல். கர்ஷணம், கர்ஷணம்னு அர்த்தம் பிடிச்சு இழுத்துன்னு போகிறது. சஸ்யோத்பாதகத்துவம் அப்படின்னார். சஸ்யோத்பாதகத்துவம்னா பயிர்கள் அதிலிருந்து தான் உண்டாகின்றன. நன்னா பூமியை உழுது அதில் பயிர் செய்வது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இந்த தேசத்தை காப்பவர்கள் இரண்டே பேர். தேசத்தை காப்பவர்கள் எல்லையில், ஜவான்கள் சிப்பாய்கள். தேசத்தை உள்ளே காத்து மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உயர்ந்த ஆகாரத்தை கொடுத்து, அந்த விவசாயிகள் அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு கடினமான அந்த விவசாயத்தை அவர்கள் செய்தால்தான், விவசாயி என்பவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் நம்முடைய சோற்றில் வாய் வைக்க முடியும், கை வைக்க முடியும். இல்லைன்னா வைக்க முடியாது. அதெல்லாம் உயர்ந்த தொழில். அதனால்தான் தை மாதம் பிறந்தது என்றால் மாடுகளுக்கு பூஜை பண்ணுறோம், நெற்கதிர்களுக்கு பூஜை பண்ணுறோம், அந்த விவசாயிகளை மகிழ்விக்கிறோம், விவசாயிகளை கொண்டாடுகிறோம். நம்ம அவளுக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி ஒரு 5 நாள் 7 நாள் கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் வச்சு ஜல்லிக்கட்டுலாம் வச்சு என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் சொல்லப்படுகிறது. க்ஷத்திரியர்களுக்கு என்றதான ஒரு விழா இருக்கிறது, வேளாளர்களுக்கு என்பதான ஒரு விழா இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நம்ம சனாதன தர்மத்தில் யாருடைய கௌரவத்தையும் எந்த இடத்துலையும் குறைக்கவே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே ஆரம்பிச்சிடக்கூடாது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு. கம்பவுண்டராக இருக்கிறவர் டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணலாமா? டெய்லி ஆப்ரேஷன் கூட இருக்கார் அந்த கம்பவுண்டர். டாக்டர் பண்ண ஆப்ரேஷன் அவருக்கு தெரியும், எங்கே தையல் போடுவார், எப்படி தையல் போடுவார், எப்படி ஆப்ரேட் பண்ணுவார்னு தெரியும். ஒரு 10 வருஷம் ஒரு டாக்டர்கிட்ட அவர் கம்பவுண்டராக இருக்கிற ஒரே காரணத்தினால அவரை அடுத்தது டாக்டர் ஆக்கிடலாமா? இந்த கேள்வி வருமோ இல்லையோ? எல்லாத்துலேயும் இந்த கேள்வி இருக்குது. நான் மறுபடியும் வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் நாம மனம் வாங்கிடக்கூடாது. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், யார் வேணா இதை தப்பாக புரிஞ்சுன்னு போயிட்டோம். சனாதன தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினால மற்றவர்கள் பேசுவதை நாம் பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் பொருட்படுத்தக்கூடாதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோரக்ஷம்னா கௌஹு ரக்ஷா யத்ர, மாடுகளை காக்கும் தொழில். மாடுகளை தான் ரட்சிக்கணும். கோபிகி வேதைச்ச விப்ரைச்ச சதீபிகி சத்தியவாரிபிகி தாத்ருபிகி தர்மசைலேச்ச சப்தபிகி தாரியத்தை மகி என்றது இந்த பூமியானது 7 பேரால் காப்பாற்றப்படுகிறது. முதல்ல கோரக்ஷணம். கோனா பசுவுக்கும் பேர், காளமாட்டுக்கும் பேர். மாடுகளை காப்பாற்ற வேண்டும். மாடுகள் மூலமாக நல்ல பால் சமிருத்தி வருது. பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் கிடைக்கிறது, நமக்கு ஒன்றுனா கிடைக்கிறது. அதனால் நம்முடைய தேகத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கிருஷி, பயிர் தொழில் செழித்து வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பசுவினுடைய அனைத்து அவயவங்கள்னு அர்த்தம். இந்த பசுவினுடையதான பால், பசுவினுடைய சாணம், பசுவினுடைய கோமயம் என்று சொல்லக்கூடியதான சிறுநீர், இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் ஆகுது. இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம்ன்றதாக சொல்லி பசுவினுடைய சாணத்தையும் பசுவினுடைய சிறுநீரையும் கலந்து பயிர்களில் தெளித்தோன்னு சொன்னால் பூச்சிகள்லாம் வராதுன்னு எழுதியிருக்கான். அதை கவனிச்சாங்களா நீங்கள்? ஒரு பசுவினுடைய சாணத்தில் நல்லா அப்படி தட்டி, வரட்டி மாதிரி தட்டி, ஒரு வெயிட்டான கல்லை அப்படி கேரி பேக் மாதிரி தூக்குறான். அதெல்லாம் சக்தி இருக்குன்னு காமிக்கிறான்.
நம்ம பசுவுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம், ஒட்டகத்துக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா ஒத்துவோம். சரி, பசு சாதுவா இருக்கு அதனால நாம அதை கேலி பண்றோம். அந்த மாதிரி புலிக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா கேலி பண்ணுவோமா? நம்ம பயப்பட மாட்டோமா? பயந்து நடுங்க மாட்டோமா? கோரக்ஷம், அதனால கோனா பசு, எருது, எரும மாடு எல்லாம் சேர்ந்தது தான். அதில் கால்நடைகளினுடைய பராமரிப்பு மொத்தத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு, கால்நடைகள் பராமரிப்பு என்பது பயிர் தொழிலும் ஒரு அங்கமாக சொல்லப்படுகிறது. ஆடுகளை வளர்த்தல், மாடுகளை வளர்த்தல், டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆகையால கோரக்ஷம் இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். கோ அப்படின்னு கேட்டா மாடு, மாடுன்னு அர்த்தம் செல்வம், செல்வம்னு அர்த்தம் பணம். கோரக்ஷம்னா பணத்தை வட்டிக்கு விட்டு உஜ்ஜீவனம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களாம். வைஷ்யர்கள் என்ன பண்ணுவா? லேவா தேவின்றாள் இல்லையோ, பணத்தை வட்டிக்கு கொடுப்பா, அதுவும் பண்ணக்கூடியவர்கள். வாணிஜ்யம், வணிஜகா, வியாபாரியினுடைய தொழில். வைஷ்யம் கர்ம ஸ்வபாவஜம். பரிச்சரியாத்மகம் அப்படின்னு கேட்டா இவர்கள் வேளாளர்கள் மற்ற மூவரும் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள் செய்யக்கூடிய கர்மானுஷ்டானங்களுக்கு, அவரவர்கள் செய்யக்கூடிய தர்மானுஷ்டானங்களுக்கு இவர்கள் சப்போர்ட்டிவா இருக்கணும். சுவாமி, ஸ்நானம், ஜபம் இது எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவான தர்மம். ஸ்நானம் உண்டு, ஜபம் உண்டு, எல்லாம் உண்டு. அது தவிர அந்தந்த வர்ணத்திற்கு உரியதான சில கர்மானுஷ்டானங்கள் பிரத்யேகமாக இருக்கு. வேதாத்தியனம், யாக யஜ்ஞாதிகள் செய்தல், தானம் பண்றது, இதெல்லாம் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு பொதுவான தர்மம். சமம், தமம், வெளி இந்திரியங்கள் அடக்கிறது, உள்ளிந்திரியங்கள் அடக்கிறது, இது எல்லாருக்கும் பொதுவான தர்மம். அப்ப நீர் ஏன் சுவாமி இதை மட்டும் பிரத்யேகமா பிராமண தர்மமா சொன்னார்? மற்றவர்களை காட்டிலும் அவனுக்கு அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இயற்கையிலேயே சாத்விக சுபாவம் உடையவனாகினாலே அவனுக்கு ஈஸியாக சுலபமாக சம்பாதனீயன்றதுனால சொல்லப்பட்டது. ஷட்கர்ம நிரதர்கள் என்றதாக பிராமணருக்கு பேர். யஜன, யாஜன, அத்தியன, அத்தியாபன, தானம், பிரதிக்கிரியா. யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைத்தல். அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்ணி வைத்தல். தானம் தான் கொடுக்கிறது, மற்றவர் இடத்துல தானம் வாங்கிக்கிறது. இது மொத்தம் உண்டு. ஷட்கர்ம நிரதர்கள் என்பதாக அவர்களுக்கு பெயர். எல்லாருக்குமே இப்ப வேளாளர் ஒருத்தர் சொல்றமே, அவளுக்கு ஸ்தானம் உண்டு, அவளுக்கு ஜபம் உண்டு, அவளுக்கு தபஸ் உண்டு. ஆனால் எந்தெந்த இடத்துல யாருக்கு லிமிட்டேஷன் சொல்லப்பட்டிருக்குன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கரெக்டா அந்த இடத்துல நாம நிறுத்திக்கணும். நேற்று கதையில கூட சம்புகனை பத்தி சொன்னேன். ராமாவதாரத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்குன்னா அந்த சட்டத்தை மீறி நாம செயல்பட்டோமே ஆனால் அது தண்டனைக்குரிய குற்றம் தானே. சனாதன தர்மத்தில் சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, சில நீதி சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த நீதி சாஸ்திரம் எல்லாருக்கும் பொதுவான நீதியை தான் சொல்லியிருக்கே தவிர்த்து பார்ஷியாலிட்டியா நீதியை சொல்லலை. சம்ஸ்கிருதமே தெரியாதவா, சம்ஸ்கிருத எழுத்தினுடைய வாசனையே இல்லாதவா இந்த ஸ்மிருதிகளுக்கெல்லாம் புதுசா ஒரு அர்த்தத்தை தாங்க எழுதிட்டு கேட்டா அந்த புஸ்தகத்துல இருந்தது, இந்த புஸ்தகத்துல இருந்தது, இப்படி எழுதினா அப்படி எழுதினான்றான். இவன் யாருக்கிட்ட உட்கார்ந்து வாசிச்சா, யார் இடத்துல உட்கார்ந்து இவா கேட்கறதுக்கு சித்தமா இருந்தா, இவாளுக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு இவா ஒரு தமிழ் அர்த்தம் போட்டுட்டு கடைசியில் இப்படி தான் இது பார்ஷியாலிட்டியாக இருக்கக்கூடியது இந்த ஸ்மிருதி பிரமாணங்கள்ன்றான். இல்லை, நிச்சயமா அப்படி இல்லை. ஏன்னா அதனால தான் பெருமாள் நான் சொன்னா, வேளாளர்கள் மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்வது, அதாவது உதவி செய்வது, அதற்கு பரிச்சரியாத்மகம் கர்மா என்று பெயர் பெற்றான். பரிச்சரியாத்மகம் கர்மா, அது ஒரு கர்மா அவனுக்கு. ஜபதபாதிகள் பண்ணணும், ஸ்தானாதிகள் பண்ணணும். ஆனால் தான் இந்த 3 பேருக்கு அவர் உதவி பண்றாரு, அந்த உதவிக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் அவர் அந்த காரியத்தை பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஆபீஸ் வேலையில் இருக்கார், ஆபீஸ்ல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார், சந்தியாவதனம் ஜபாந்தமெல்லாம் பண்ணக்கூடியவர். அப்போ அவர் ஆபீஸுக்கு வந்துட்டாருன்னா அந்த காரியத்தை பண்ண ஒத்துப்பாளா? ஆபீஸுக்கு வந்துட்டாருன்னா அவர் அந்த காரியத்தை பண்ண ஒத்துப்பாளா? அப்போ ஆஃபீஸில் என்ன சொல்லுவா, அப்பா நீ என்னென்ன பண்ணணுமோ உன்னுடைய ரிச்சுவல்ஸ் என்ன உண்டோ அதெல்லாம் நீ முதலியே முடிச்சுன்னு அப்புறம் ஆஃபீஸுக்கு வா. ஒர்க்கிங் ஹவர்ஸில் என்கிட்ட ரிச்சுவல்ஸுக்கோசரம் பர்மிஷன் கேட்காதே சொல்கிறாளோ இல்லையா? இன்னைக்கு
அந்த மாதிரி பரிச்சரியாத்மகம் கர்மான்றதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலையே சொன்னபடி பிராமணியாதிகள் என்பது ஷாரீரம் மானசம்னு 2 வகையில் இருக்கு. கேவலம் ஜன்மனா பிறப்புனால மட்டுமே ஒருத்தருக்கு ஔத்கிருஷ்டியம், அவனுடையதான பெருமை என்பது ஏற்பட்டு விடாது. சம்ஸ்காரம் இருக்கணும், வித்யை இருக்கணும், சமம் தமம் தாந்தம் முதலான குணங்கள் இருக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கையில அவர் பயனுள்ளதாக என்ன காரியத்தை செய்தார்? பிறரை பற்றி தூஷணை சொல்லுவது, பிறருடையதான குற்றங்களை ஆராய்ந்து பேசிக்கொண்டிருப்பது, பிறருக்கு ஏற்பட்டுள்ளதான சங்கடத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுவது, இன்னொருத்தரை தூண்டிவிட்டு மற்றவருக்கு தீமைகளை விளைவித்துக் கொண்டிருப்பது, இதை தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று ஒருவர் நினைப்பதற்கு நேரம் இருந்தது என்றால் அப்படியே வெக்கி தலை குனியணும். அவர் பிராமண குலத்தில் பிறந்தவராய் இருந்தால் கூட இதையெல்லாம் அவர் செய்யவில்லை என்றால், அதாவது தவம் சமம் தமம் முதலானவைகள் செய்யாமல் கேவலம் பரஹிம்சையிலேயே புத்தி செலுத்தினாரேனால் அவர் பிறப்பினால் மட்டும்தான் பிராமணராக இருக்க முடியுமே தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் அவருக்கு அருகதை என்பது இல்லை. ரொம்ப முக்கியம். ஆனால் நம் பாடுவான் மாதிரி, நம் பாணநாதன் மாதிரி சுவாமி தேசிகன் எப்படி கொண்டார்? நம் பாணநாதன் என்று பகுமானத்தோட சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அவர்களை போன்று வேளாள குலத்தில் பிறந்தவராய் இருந்தாலும் மானசீகமாக சாத்வீக மனோநிலையினால, இந்த திருப்பாணாழ்வாருடைய ஒரு கதை, கார்த்திகையில் ரோகிணினால் அவதரித்தவர் திருப்பாணாழ்வார். அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில் நின்று தன்னை மறந்து மெய்மறந்து பாடின்னு இருக்கார். அப்ப ரங்கராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பட்டர் குலத்தில் பிறந்த லோகசாரங்க முனிவர் என்னும் ஒரு மகான், அவர் தீர்த்தமாடி விட்டு சுவாமிக்காக தீர்த்தம் ஒரு குடத்துல தண்ணீர் கொண்டு வந்து வருகிறார். நம் பாணநாதன் என்று சொல்லக்கூடிய திருப்பாணாளர் தன்னை மறந்து பகவானை நினைச்சு உள்ள முருகி பாடிட்டு இருக்கார். லோகசாரங்க முனிவர் வரும் வழியில இவர் நிற்கிறார். இன்டென்ஷனலா பண்ணல, அவருக்கு தெரியாது. அவர் தன்னை மறந்து பரவச நிலையில இருக்கார். ஏய் கொஞ்சம் நவுந்துக்கோ, அப்படி நவுந்துக்கோ அப்படின்னு இவர் லோகசாரங்க முனிவர் சொல்றார். அதெல்லாம் இவர் காதில் ஏறலை. தன்னை மறந்து இப்போ எல்லாரும் காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுவிட்டாலும் அவர் காதில் எதுவுமே ஏறலை பாருங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார்? அப்படியே தன்னை மறந்து பாடிட்டு இருக்கார். இவர் கொஞ்சம் இம்பேஷன்ஸ், லோகசாரங்க முனிவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. டக்குன்னு கோவம் வந்துடுது. கோவம் வந்துடக்கூடாது, வந்துடுது. அதான் இப்போ சொன்னேன், உல்ட்டாவாக எடுத்து அங்கே இருக்கிற ஒரு கல் எடுத்து டொபோல் அடிச்சார். அச்சார் நெத்தியில் கொல்லு போட்டு டக்குன்னு அடிச்சது. அப்படின்னா டக்குன்னு எழுந்தார். ஐயோ அபச்சாரம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மகான் போறார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார், நாம வழி மறிச்சதுனால அவருக்கு கைங்கரியம் கெட்டு போயிடுத்து, நாம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டு அடியன்னு இவர் வழி விட்டார். என்னன்னா, நாங்கள் அடிக்கக்கூடாத வழியில என்னை அடிப்பேன் நீ கல்லால அப்படின்னா அதை அடிச்சு விட்டார், தப்பு பண்ணிட்டார். ஏன்னா அங்க பெருமாள் கைங்கரியத்துக்கு போக வேண்டிய நாடி ஆயிடுத்தேன்றதான ஒரு பரபரப்பு. அவரும் இன்டென்ஷனலா கல்லால் அடிக்கணுன்றதுக்கோசரம் அடிக்கல. அங்க லோகசாரங்க முனிவருக்கு கொஞ்சம் சாத்வீகம் போயிடுத்து. வேற திருப்பாணாழ்வார், க்ஷமிக்கணும் சுவாமி, தப்பு பண்ணிட்டேன், அடியன் நீர் வர வழியில நான் இப்படி மறிச்சு நிற்க கூடாது, நின்றுருக்க கூடாது, அடியன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒதுக்கிட்டார். அந்த சாத்வீகம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு லோகசாரங்க முனிவருக்கு கோவில்ல சிலை கிடையாது, வழிபாடு கிடையாது. திருப்பாணாழ்வாருக்கு கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி அவருடையதான திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுறோம். அத்தியன உற்சவத்தில் அந்த ஆழ்வாருக்கு மரியாதைகள் பண்றோம். அதுதான் பெருமை. அப்ப இது மானசீகமான பிராமணியம், மானசீகமான பிராமணியம். அதனால்தான் ரங்கநாதன் என்ன பண்ணா, நீ எந்த ஆழ்வார்கிட்ட அபச்சாரப்பட்டையோ அவரை நீ உன்னுடைய தோல்ல தூக்கின்னு வந்தால்தான் உனக்கு நான் இன்னைக்கு சேவையே தருவேன்னு பெருமாள் கதவை சாத்திட்டானே. பெருமாள் கதவை சாத்திட்டானே. இதெல்லாம் நம்ம நினைப்போமா? நம்ம இதை ராங்கா தான் எடுத்துப்போம், அப்படியே உல்டா பண்ணிடுவோம். நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா கிடைச்சு கொடுத்தா மாதிரி அப்படியே குதிப்போம். அழகா இந்த கதையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். லோகசாரங்க முனிவர் தோல்ல பெருமாள் எழுதி வந்தார். இது ஆழ்வாரை உட்கார வச்சு அழைச்சவர் சொன்னார் பெருமாள். எனவேதான்
அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னர். லோகசாரங்க முனிவர் தோளில் உட்கார்ந்து இருக்கிற திருப்பாணர் சொன்னார், நான் ஒன்றும் ஜம்ப் பண்ணி பத்தியா எங்கிட்ட அபச்சாரப்பட்டியோ இல்லையோ, உனக்கு வேணும், கட்சியில் பெருமாளே உனக்கு சேவை கொடுக்கல, உனக்கு இதெல்லாம் தான் வேணும், உங்களுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணாதான் புத்தி வரும்னா ஆழ்வார் அந்த வெஞ்சன்ஸ்லாம் காமிக்கல. என்ன பக்குவம், என்ன மன அமைதி, எப்பேற்பட்ட ஒரு சாத்விகம், என்ன ஒரு பாவசுத்தி. அப்படியோ பெருமாள் வந்து என் அழைச்சிறவர் சொன்னாராம். ஆமாம், என் தோளில் தூக்கினவர் சொன்னார், பெருமாளுக்காக தீர்த்த குடம் எடுத்து போனேன், நீர் வழி மறிச்சீர், உம்மக்கிட்ட அபச்சாரப்பட்டேன், அந்த தீர்த்த குடத்தை வச்சுட்டு நீ அதே தோளில் பெருமாள் ஆழ்வாரை தூக்கிட்டு வா, ஏழை பண்ணிட்டு வா அப்படின்னு பெருமாள் சொன்னானாம். ஆகையால சாத்வீகம் என்பது யாரிடத்துல நிலைத்திருக்கிறதோ, எவனிடத்துல அது இருக்கிறதோ, அவன் எந்த வர்ணத்தில் எந்த குலத்தில் பிறந்தவனா இருந்தாலும் அவனை நாம பகுமானிக்கணும். சாத்விகம் இல்லாமல் வெறும் செல்பிஷாய சுவாகேத்தியாக செல்பிஷாய தன்னவமான பிறருக்கு தீங்கு செய்வதையே பிரதிஜா வைத்துக் கொண்டு இதனால் தனக்கு பெரும் துன்பங்கள் விளைகின்றன என்பதை கூட அறியாத மூடனாக மோகாஷாக மோககர்மானாகன்றதாக சொல்லி மோகம் பார்த்த சஜீவதி. ஐயோ இவ வாழ்க்கை என்னதான் இவ வாழ்க்கையுடைய அச்சீவ்மெண்ட், இவ வாழ்க்கையில என்னத்தான் அட்டைன் பண்ணா, எப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழறா, வெறும் சாயங்காலம் மோர்ஜாலம் சாப்பிட்டுன்னு உட்காந்து நித்திய காலத்தில் சாயங்காலம் பேப்பர் பார்க்கறது டிவி பார்க்கறது வாழ்க்கையான்னு கேட்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமான்னு கேட்கிறார். அப்ப சமம் தமம் ஆஸ்திக்யம் பகவத் பக்தி இது யாரிடத்தில் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் மானச பிராமணியம். அதனால்தான் கேவல சாரீரக பிராமணியம் இருந்து மானச பிராமணியம் இல்லை என்றால் அவன் வெறுக்கத்தக்கவனாகிறான். சாரீரக பிராமணியம் இல்லாமல் மானச பிராமணியம் இருந்தது என்றால் அவன் சாஸ்திரத்தினாலே பகுமானிக்கத்தக்கவனாகிறான். ஒரு சிலருக்கு சாரீரகம் பிறப்பினாலேயும் பிராமணன், மானசீகம் சாத்வீக தன்மையினாலேயும் பிராமணன் என்றால் அது அந்த மேன்மையை நாம சொல்லணுமா, அந்த பகுமானத்தை நாம சொல்லணுமா? இப்படி சாதாரணமாக இருந்தாலே அவர்கள் பரம பூஜ்யர்கள் கௌரவியர்கள்னு சொன்னா ரெண்டுமே ஒருத்தருக்கு கிடைச்சி கொடுத்தனா எப்படி இருக்கும்? இப்படி இரண்டு வர்ணத்தவர்களுக்கு உரியதான தொழில் காண்பிக்கப்பட்டது. காரியங்கள் 4 வர்ணத்தவர்கள் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் வேளாளன் என்று இந்த 4வருக்கும் அவரவர்களுக்கு உரியதான கர்மானுஷ்டானங்கள் சொல்லப்பட்டன. கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்யகர்மஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்யகர்மஸ்வபாவஜம் வைஷ்யகர்மஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம் சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்யகர்மஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து
ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி, மானசம் ஸ்நானம், விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசஹா. அதுக்கு மேலே
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.